சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே ஜூன் 7ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இது வரைக்கும் ஃபைனலிஸ்டாக தேர்வாகக்கூடிய 6 போட்டியாளர்களும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஜூன் 7ஆம் தேதி ஸ்டேஜில் கொடுக்க போகிறாங்க. இதில் யார் வேணாலும் டைட் வினராக வரலாம், யார் வேணாலும் ரன்னரப்பாக வரலாம், செகண்ட் ரன்னரப்பாக வரலாம். இதில் அபிஷேகாவுக்கான இடம் எத்தனாவது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலில் பல வாரங்கள் ரொம்ப மோசமாக சொதப்பி பாடி ஒரு சில வாரங்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்காம கடைசி வாரம் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிராமிய பாடல்களை பாடும்போது தான் அவங்களுக்கு அந்த ஃபினாலே வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இது மூலயமா அபிஷேகா கண்டிப்பாக ஃபினாலே போயிட்டாங்க. ஃபினாலே போயிருக்கக்கூடிய அபிஷேகாவுக்கு எக்கச்சக்கமான பாராட்டு மழை ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அபிஷேகாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி ஒன்றும் மோசமான ஃபேமிலியும் கிடையாது, அப்படி ஒன்றும் வெல் செட்டில்டு ஃபேமிலியும் கிடையாது. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அடிக்கடி மேடையில் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகாவுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட் இப்பயே வர ஆரம்பிச்சிருக்குதான். அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலில மேடையில கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் அறிவிச்சிருக்காங்க. போன சீசன், அதாவது சீனியர் சீசன் 5ல செந்தமிழனுக்கு பைக் ஒருத்தர் கிஃப்டா கொடுத்திருந்தாரு. பைக் மெக்கானிக்கா இருந்து பாட்டு பாடுறதுக்கு வந்திருக்கிற செந்தமிழன் ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கணும் அப்படிங்கிறது அவரோட இன்னொரு நாள் கனவா இருந்துச்சு. அந்த கனவை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக செந்தமிழோட ஃபாலோவர் ஒருத்தவர் அந்த ஸ்டேஜ்லயே ஒரு பைக்கை பரிசா கொடுத்தாருல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 நடக்க போகுதான். அபிஷேகா மயிலாடுதுறை மாவட்டம் நன்னிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடியவங்க. இவங்க ஊர்ல இருந்து இவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா, அதுவும் ஒரு பஸ் பிடிச்சு தான் போகணுமா. சில நேரங்களில் அந்த பஸ்ஸை ஏற்றி வர்றதுக்காக அவங்க அம்மா அபிஷேகாவை ரொம்ப தூரம் சைக்கிள்லையோ இல்லை அவங்க அப்பாவோட வண்டியில் உட்கார வச்சு தான் கூட்டு போகணுமா. அப்படி கூட்டு போகிற சுச்சுவேஷனில் அவங்க அப்பாவுக்கு வேலை இருந்தால் சில நேரங்களில் தான் பொண்ணை தான் அம்மா தான் கூட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு விட சுச்சுவேஷன் வருமா. இது எல்லாத்தையுமே பல நேரங்களில் பல மேடைகளில் அபிஷேகா அம்மா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு அபிஷேகா அம்மாவுக்காக ஸ்பெஷலாக அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற மாதிரியும், அதே மாதிரி அபிஷேகாவுக்கு ஏதாவது ஈவெண்ட் வருது, ஏதாவது கச்சேரிக்கு பாடணும்னா அதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரியும், இதை முழுக்க முழுக்க அபிஷேகாவோட அம்மா டிரைவ் பண்ணுற மாதிரி பின்னாடி அபிஷேகா உட்காந்து போகிற மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நிபந்தனைகளை சொல்லி அபிஷேகாவுக்கு ஒரு ஸ்கூட்டர் பரிசாக கொடுக்க போகிறாங்களாம். இது லேட்டஸ்ட் மாடல் ஸ்கூட்டி மாடலில் என்ன வேணா இருக்கலாம். அந்த ஒரு ஸ்கூட்டரை கிராண்ட் ஃபினாலே மேடையில் போன சீசனில் எப்படி செந்தமிழ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் அபிஷேகாவோட ஃபேமிலியை வரவழைச்சு அந்த ஸ்கூட்டியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களாம். அப்படி நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டி அப்படிங்கிறது அபிஷேகோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் அவங்க அதை பிஸ்னஸ்க்காகவும் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் அபிஷேகாவை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கோ இல்லை மற்ற இடங்களில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கோ யாரையும் எதிர்பார்க்காம ரொம்ப கால் வலிக்க சைக்கிளில் கொண்டு போய் மிதிச்சு அவங்க அம்மா கொண்டு விடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. தான் பொண்ணை கேர் எடுத்து பார்த்துருக்கக்கூடிய அபிஷேகோட அம்மா இனிமேல் தான் பொண்ணை ஸ்கூட்டரில் உட்கார வச்சு அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ, எங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கூட்டரை பரிசாக கொடுக்க போகிறாங்களாம். இந்த ஒரு செய்தி இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு ஸ்கூட்டர் கிடச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.